அருண் என்னடா சொன்னா? அதுவாப்பா. சாரிமா. ரொம்ப வலிக்குதா? இல்லடா, லேசாதான்ப்பா. வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்லடா, ஊசி போட்டதுனால ஒண்ணும் தெரியல. அம்மாக்கு காயப்பட்டதுக்கு காரணமே ரஞ்சிதாதா. இவ யார்கிட்டயும் வம்பு இழுக்க போய் தான் அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு. வித்யா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அருணுக்கு எதிராக சதி பண்ணவங்களுக்கு ரஞ்சிதா உதவி செஞ்சது பிடிக்கல. அதனாலதான் முதல்ல ரஞ்சிதாவை கடத்த பார்த்தாங்க. இப்ப அவங்க நோக்கம் நிறைவேறலன்னதும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அம்மா, இவ சொன்ன கதையை நீங்களுமா நம்புறீங்க? அருணுக்கு வேண்டாதவங்க செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இவளுக்கு வேண்டாதவங்க கூட செஞ்சிருக்கலாம்ல. வித்யா, இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? நியாயமா பார்த்தா ரஞ்சிதாவுக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். அவ்வளவு பெரிய வக்கீல பிடிச்சதுல ஆரம்பிச்சு அவர் கேட்ட விவரத்தெல்லாம் சேகரிச்சு கொடுத்து அவரை ரெகுலரா ஃபாலோ பண்ணது ரஞ்சிதா தானே? அதெல்லாம் தெரிஞ்சுமா இப்படி பேசுற? ஆமா அருண், உன்னை வெளியில கொண்டு வரதுக்காக ரஞ்சிதா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காப்பா. அதோட அவ விடல. உன்னை நினைச்சு நான் வேதனைப்படும் போதெல்லாம் அவ ஒருத்திதான் ஆதரவாவும் ஆறுதலாவும் இருந்தா. அவ மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்பா. அம்மா, ஓவரா புகழாதீங்க. அம்மா, கடைசி நேரத்துல பாலா சார் மேல பழிய போட்டு இவ கேஸ குழப்பதானே பார்த்தா. ஜட்ஜா தான் நம்பியிருந்தா இன்னும் இந்த கேஸ் இழுத்துட்டு தானே போயிருக்கோம். கல்பனாவோட ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அருணை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்கு. வேற யாருக்கும் இதுல கிரெடிட் கிடையாது. காலம் முழுக்க நம்ம கல்பனாக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கோம். வித்யா சொல்றதும் சரிதான் அருண். கல்பனா மட்டும் நடந்ததை சொல்லலன்னா உன் மேல விழுந்த பழி உண்மையாயிருக்கும். ஜெயிலே உன் வாழ்க்கை முடியற நிலைமையும் வந்திருக்கும். அம்மா, அழாதீங்கம்மா. நம்ம குடும்பமே சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கும்பா. அப்படி ஒரு கொடுமை நடக்காம காப்பாத்தின சாமி பாவ. அத்தை, ஏன் பெரிய வார்த்தையில பேசுறீங்க? நடந்ததை சொன்னனே தவிர நான் பெருசா ஒண்ணும் பண்ணலையே. அந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா. பழைய பகை ஒரு பக்கம், அம்மாவை இழந்த வேதனை ஒரு பக்கம். எல்லாத்தையும் மறந்துட்டு உண்மைய சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுமா? உன்கிட்ட அந்த பக்கம் இருக்குங்கிறதுனாலதான் என் புள்ள இன்னைக்கு வெளியே வந்திருக்கான். உன்னோட நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேம்மா. அருண், நீ கல்பனாவுக்கு நன்றி சொன்னியாப்பா? சொல்லலமா. ரொம்ப தேங்க்ஸ் கல்பனா. மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அது வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. நீ முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறமா பேசலாம். அம்மா இல்லம்மா. சாப்பாடு எடுத்து வைமா. வாங்க கல்பனா, நீ வாமா. அருண், போப்பா. அம்மா, அம்மா பாத்துமா பாத்துமா. சீதா, இங்க கூட என் பையனுக்கு நான் பரிமாறுறேன். பாசத்தை பாத்தியா? கை வலிக்க போகுதுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ சாப்பிடு. அருண், அம்மா ஊட்டி விடட்டுமா?
அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்கம்மா. இந்தப்பா போதுமா, நீங்க நீ உட்காருமா. சாப்பிடுமா. பாத்துமா. டேய் சுந்தர், எனக்கு வேணாண்டி. நீ சாப்பிடலையா? மாப்பிள்ள வந்ததே மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடல? நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். நீ சாப்பிடு. நீ சாப்பிடுப்பா. சரிம்மா. கல்பனா நீ சாப்பிடுமா. சரிங்க மாமா. சூப்பரா இருக்கு. வேணாமா? ஆ. அத்தை, குழம்பு சூப்பர். ரஞ்சிதா தான் குழம்பு வச்சா. ஓ, ம். ரஞ்சிதா சூப்பரா இருக்குமா. சாப்பிடுப்பா. என்னங்க என்னங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? ஒண்ணு இல்லம்மா. எதுக்காக அழுகுற இப்போ? உங்களை ஜெயில போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு உசிரே வந்துச்சு. தப்பு செய்யாத என்ன ஏமா ஜெயில போட போறான்? நீ பேசுறத பார்த்தா பயந்த மாதிரி தெரியலையே. நீ என்ன சந்தேகப்பட்ட மாதிரிலாம் இருக்கு. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா சொல்றேன், எனக்கு உங்க மேல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லைங்க. நிஜமா தான் சொல்றியம்மா? நான் எதுவும் செஞ்சிருக்க மாட்டேன், நீ நம்புறல? உங்களை நான் நம்பாம வேற யாருங்க நம்புவா? சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். உலகமே என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீ ஒருத்தி மட்டும் என் பக்கம் இருந்தா போதும். அதையே ஆதாரமா பிடிச்சிட்டு நான் மேல வந்து. சரி வா, உள்ள போலாம். வாங்க. என்னங்க, இப்போது உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு ரஞ்சிதா புரிஞ்சுக்கிட்டாளா? தீர்ப்பு வந்தது உங்ககிட்ட சாரி கேட்டாளா? கேட்கலாமா? நானும் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவளோட சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். எப்படிங்க சந்தோஷப்படுறது? அவ உங்க மேல அபாண்டமா பழி போட்டிருக்கா, அனாவசியமா சந்தேகப்பட்டிருக்கா. அதெல்லாம் தப்புன்னு உங்ககிட்ட அவ மன்னிப்பு கேட்க வேணாமா? வேணாம் கோமதி. பாரு, அவன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம பெரியவங்களா வந்து அவளை மன்னிச்சு விட்டுருவோம். இந்த நிலைமையில கூட எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க. உங்களை போய் தப்பானவர்னு சொல்றாளே, அதுதாங்க என்னால ஏத்துக்க முடியல. திருந்தி வாழ்ற உங்களை நம்ப மாட்டாளா? ஆனா வீட்டுல உண்மையை சொல்லாம ஏமாத்துற அருணை மட்டும் கண்மூடித்தனமா நம்புவாளாம். என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? அந்த அருணை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கான்னு சொன்னங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுல ஏதோ உண்மையை சொல்ல அப்படின்னு ஏதோ சொன்னிய. அது வந்து ரொம்ப யோசிக்காது கோமதி. அருண் கல்யாணமான விஷயத்தை வீட்டில் மறைச்சது, அருணும் ரஞ்சிதாவும் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்காம இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு தெரியும். அருண் ஏற்கனவே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. எனக்கு உண்மை தெரியுன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ சங்கடப்படுவேன் தான் நான் வெளியே எதுவுமே காட்டிக்க. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு எனக்கு தாமா தெரியும். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற அந்த நாளை தான் உன்ன மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது நடக்கவே போறது இல்லைங்க. அந்த அருணை நம்பிட்டு இருந்தா அவ வாழ்க்கை உருப்படவே உருப்படாது. இத நான் அவகிட்டயே வெளிப்படையா சொல்லிட்டேன். அவரையும் அவர் கட்டின தாலியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வா, நானும் உன் மாமாவும் ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கிறோன்னு சொன்னேன். என்ன பேச்சு பேசு? ரஞ்சிதா போய் வேற ஒரு பையன் கட்டி வைக்கிறேன்னு சொல்ற? அவளுக்கு நான் இருக்கண்டி, நாம இருக்கண்டி. இங்க பாரு, சூழ்நிலைனால அருண் ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டினாலும் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்கம்மா. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதா நியாயம். அதை விட்டுட்டு அவளுக்கு போய் வேற பையனை தேடுற அதெல்லாம் சரியில்லைம்மா.
ஏங்க அவ நல்லதுக்கு தானே நான் சொன்னேன், அதுக்கே இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்படி இல்லம்மா, நான் கோவப்படல கோமதி. முடிஞ்சா அவங்க 2 பேரும் லைஃப்ல ஒன்று சேர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்காக வேண்டிக்கணும். ரெண்டுமே இல்லாம அவ பிரிஞ்சு வரோம்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா. நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இனிமே அவளை பத்தி நான் எதுவும் நினைக்க போறதும் இல்ல, கவலைப்பட போறதும் கிடையாது. என்னைக்கு அவ என் வார்த்தையை மீறி உங்களை கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போனாலோ அப்பவே அக்கா தங்கச்சின்ற உறவு அறுந்து போச்சு. இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கோமதி நில்லு. என்னம்மா தப்புமா, நீ பண்றது பெரிய தப்பு. என்ன கோவம் இருந்தாலும் நீ இப்படி பேசக்கூடாது. அவளுக்குன்னு இருக்கிற உறவு நாம மட்டும் தானம்மா. சாரிங்க, இந்த விஷயத்துல என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. என் வாழ்க்கையில இனி ரஞ்சிதாங்கிறவ இல்லவே இல்ல. கோமதி 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 உனக்கு அவ வேணாம் கோமதி, ஆனா எனக்கு வேணுமே. இந்த நாடகம் வேஷம் எல்லாமே அவளுக்காக தான் நடி. அவன் எனக்கு வேணும். ஏன் அக்கா எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை என் மேல கோவமா இருக்காளோ? ரஞ்சிதா, அருண். ரஞ்சிதா சாரி ரஞ்சிதா. கோர்ட்ல இருந்து வெளியே வந்ததுமே அம்மா கிட்ட நம்மளை பத்தி சொல்லிடலாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். அதனால தான் உங்ககிட்டயும் அஷூரன்ஸ் கொடுத்தேன். ஆனா எதிர்பார்க்காத விதமா என்னென்னமோ நடந்து போச்சு. ஒவ்வொரு தடவையும் நான் அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லிடலான்னு போகும்போதெல்லாம் நான் அந்த விஷயத்த சொல்ல முடியாத மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது. எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் உறுத்தலாகவும் இருக்கு ரஞ்சிதா. ஆனா சூழ்நிலை சரியா அமையலுங்கிறப்போ நான் என்ன பண்றது சொல்லு ரஞ்சிதா. ரஞ்சிதா என்னாச்சு? எதுக்கு எதுவுமே பேச மாட்டற? என் மேல ஏதாவது கோமான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண். கோர்ட்ல அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயமே இல்லை. வீட்டுக்கு வந்து எல்லாருமே சகஜமா தானே பேசிட்டு இருந்தாங்க. அத்தையும் என்னை பத்தி ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலயாச்சும் நீங்க நம்ம விஷயத்த பத்தி சொல்லிருக்கலாமேன்னு தோணுச்சு. ஆமா ரஞ்சிதா, ஆனா அதுக்குள்ளதான் வித்யா கல்பனா பத்தி பேசி டாபிக்கை டைவர்ட் பண்ணி விட்டுட்டால. அந்த நிலைமையில நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறது சரியா இருக்காது. சூழ்நிலை மேல பழிய போட்டு இவ்ளோ நாள் சொல்லாம விட்டது கூட பரவாயில்ல அருண். ஆனா இனிமே ரொம்ப நாள்லாம் இத தள்ளி போட முடியாது. முன்ன என் தாலி யாருக்குமே தெரியலங்கிறதுனால நம்ம சரியான நேரம் வரப்போ சொல்லிக்கலான்னு இருந்தோம். ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் சொன்ன கதையை நம்பி அத்தை எனக்கு கொடுத்த இந்த 1 மாச டைம் கூட இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது. இதுக்கு மேல இந்த நாடகத்தை நம்மளால கண்டினியூ எல்லாம் பண்ண முடியாது. நம்ம வெளியே போற நாள் வரத்துக்குள்ள நீங்க உண்மையை சொல்லிடுறதுதான் நல்லது. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன் ரஞ்சிதா. சீக்கிரமாவே அதுக்கான நேரம் கூடி வரும்னு நான் நம்புறேன். அந்த சொன்னதா ஏத்துப்பாங்களா? ஏய், அப்படி என்ன எங்க பேச விட்ட? அம்மா ரஞ்சிதா பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே நீ கல்பனா பக்கம் டாபிக்கை மாத்தி விட்ட. நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன். அதான் இப்ப தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். சொல்லிட்டல, வா போலாம். இல்ல நீ போ, எனக்கு ஆபீஸ் விஷயமா பேச வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டு வரேன். டேய், ஆபீஸ் விஷயம் ஆபீஸ்ல பேசு, இங்க வேணாம். அது மட்டும் இல்ல, அடிக்கடி இவளை பாக்குறது, இவகிட்ட பேசுறது, இதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. எதுக்கு? காரணம் எல்லாம் கேட்காதா, இனிமேல் அப்படிதான். இங்க பாரு, ஒரு கண்டிஷன் போடுறேன்னா அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியணும். அது நியாயமா இருந்தா தான் என்னால ஏத்துக்க முடியும். நீ சும்மா சொல்லிட்டங்கிறதுக்காகலாம் என்னால தலையாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இவன் முன்னால வேணாம், நீ உள்ள வா, என் கூட வா. விடு வித்யா கைய. உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. பேசாம என் கூட வா. ஐயோ விடு வித்யா. இங்க பாரு, என்ன சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காத. நான் எங்க போன யார்கிட்ட பேசணும்னு நீ எதுக்கு முடிவு பண்ற? எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. முதல்ல அதை மதிக்க கத்துக்க. அருண்,
என்னாச்சுப்பா? எதுக்கு நீ வித்யாவோட சண்டை போட்டுட்டு இருக்க? அம்மா, நான் ரஞ்சிதாவுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன். அவங்க கிட்ட பேசவே கூடாது, வாடான்னு சொல்லி கூப்பிடுறேன் என்ன. அம்மா, நான் நினைச்சது செய்யற உரிமை கூட எனக்கு இல்லையா? இவ ஏமா இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? இந்த கேள்வியை நாம தான் இவன் கிட்ட கேட்கணும். எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. திரும்ப திரும்ப இவகிட்டே வந்து பேசிட்டு இருக்கான். இவகிட்ட அப்படி பேசுறதுக்கு என்னமா இருக்கு? முன்ன மாதிரி இருந்தா கூட பரவாயில்லமா. இப்ப கல்பனா நம்ம வீட்ல வந்து தங்கியிருக்கா. இவ ரஞ்சிதாவோட பேசி பழகுனது, ஊர் சுத்தினது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அவ முன்னாலே இவன் அதே வேலையை பண்ணிட்டு இருந்தா அவ சந்தேகப்பட்டது சரின்னு தானே அவன் நினைப்பா. ஏய், அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். அத பத்தில நான் எதுக்கு கவலைப்படணும்? முன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ப்ரொபோசல் இருந்துச்சு. அதனாலதான் அது ஒரு பிரச்சனையை ஆக்குனாங்க. இப்பதான் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் எதுக்கு யோசிக்கணும்? யோசிச்சு தாண்டா ஆகணும். ஏன்னா உனக்கும் கல்பனா. நீ உள்ள போ, நான் அருண் கிட்ட பேசிக்கிறேன். அம்மா, போமா. அருண், வித்யா காரணத்தோட தான் இதெல்லாம் சொல்றா. அவன் அக்கா தானே. அவ எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அதை ஏன் புரிஞ்சுக்காம நீ கோவப்படுற? அம்மா, அவ என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் நீங்களும் தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவளுக்கு எதுக்குமா நீங்க சப்போர்ட் பண்றீங்க? இது பாரு, இத்தனை நாள் உனக்கு நான் ஆதரவா தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப நான் அவ பக்கம் பேசுறேன்னா அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ரஞ்சிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ புருஷன் வீட்டுக்கு போறா. இந்த நிலைமையில நீ அடிக்கடி அவகிட்ட பேசிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? இவளை பாக்கிறதுக்காக இவ புருஷன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோயேன். அப்போ நீ இவளும் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னப்பா ஆகும்? கல்பனா வீட்டுல சந்தேகப்பட்ட மாதிரி தானே அவரும் சந்தேகப்படுவாரு. அவங்க சந்தேகப்பட்டதுனாலதான் நம்ம குடும்பத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. சரிப்பா, அதை விடு. புருஷன் சந்தேகப்பட்டா ரஞ்சிதாவோட வாழ்க்கையே போயிடும்பா. நாம ஏன் இவளுக்கு இந்த கஷ்டத்தை கொடுப்பானே? ரஞ்சிதா உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நிறைய செஞ்சிருக்கா. பதிலுக்கு இவ புருஷனோட இவளை சேர்க்கறது தான் நியாயமா இருக்கும். நம்மளால இவளுக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுப்பா. அதுதான் வித்யா அந்த மாதிரி பேசிட்டு போறா. அவ சொன்ன விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் சரிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அம்மா, ஆனா வித்யா அந்த மாதிரி பேசுனதுக்கு அது மட்டும் தான் காரணமா இல்ல வேற? இது பாரு, நிறைய காரணம் இருக்கு. அது நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ. இப்போதைக்கு நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோப்பா. அம்மா, சரிப்பா. ரஞ்சிதா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. நீ வாப்பா, வா. அப்புறம் மச்சான், என்ன எந்த பாரு கூட்டு போற? பாருக்கா? எதுக்குடா? ஒரு பெரிய கேஸ்ல இருந்து நீ தப்பிச்சிருக்க, அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? ஜெய், மென்டல். நானும் குழப்பத்துல டென்ஷன்ல இருக்கேன். இல்ல செலிப்ரேஷன் வரியா? அடாங். அதான் ரிலீஸ் ஆயிட்டியாடா, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆவற? ஏய், வித்யாவோட மாமியாரையும் கல்பனாவையும் ஆவேசமா அடிச்சிருக்கேன். செத்துட்டாங்க நினைக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கேன்டா. ஆனா கல்பனா ஏன்டா அதை கோர்ட்ல சொல்லவே இல்லை? அந்த கேள்வி தான் என் மண்டே குடஞ்சுக்கிட்டே இருக்கு. பட் கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்ததெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா என்னால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலடா. மச்சான், நீ அடிச்ச அந்த அம்மா சாகல, வேலைக்காரி அடிச்சு தான் செத்துருக்காங்க. அதனாலதான் உன்னை பத்தி கல்பனா கோர்ட்ல சொல்லல.
பட் நான் அடிச்சது அவன் ஏன்டா சொல்லல? அதான் என்னோட கேள்வி. நீ தான் அவள் லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டியாடா? டேய், அவன் அந்த டீலை ஏத்துக்கவே இல்லடா. ஆனாலும் நடந்ததையும் சொல்லி அருணையும் காப்பாத்திருக்கா. பட் என்ன காப்பாத்தணும்னு அவளுக்கு என்னடா அவசியம் இருக்கு? என் மேல அவளுக்கு கண்டிப்பா கோவம் இருக்கும். செஞ்ச தப்புக்கு நான் கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா எதனால அவ என்ன காட்டி கொடுக்கல? மச்சான், காட்டி கொடுக்கலையேன்னு சந்தோஷப்படு. ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத. அவ உண்மையை சொல்லாம மறைச்சது என்னால ஈஸியா எடுத்துக்க முடியலடா. ரஞ்சிதா மாதிரி நேருக்கு நேரா மோதிரவளோட கூட சண்டை போட்டுடலாம். எதுவுமே செய்யாம இருக்கிறவ ரொம்ப ஆபத்தானவ. அவளை நம்பவும் கூடாது, நம்பவும் முடியாது. புலி பதுங்கிறது பாயறதுக்குன்னு சொல்லுவாங்க. இவளோட அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏதோ ஒன்று எனக்கு எதிராக பெருசா பிளான் பண்ணியிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஒரு பக்கம் ரஞ்சிதா என்னோட வேஷத்தை கலைக்க போறான்னு சவால் விட்டு போயிருக்கா. ரெண்டு பேரால யாரால எனக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலடா. அதை நினைச்சா பயமாவும் பதட்டமாவும் இருக்கு.